ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம மன்னவனூரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்குன்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முயலுக்கு வந்து டேட்டூ போடுறாங்க. ஸோ நம்ம மன்னவனூர் முயல்னாலே இது கண்டிப்பாக வந்து காதில் டேட்டூ போட்டிருக்கும். இந்த டேட்டூ எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முயலுக்கும் ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குது. ஸோ நான் எப்போ எங்கே போனாலும் அங்கே என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாத்துலேயும் பங்கு பெறணும்னு நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதே நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இவங்க இங்கே வச்சுருக்க முயலுக்கு வந்து தனி ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. முயல் பிறந்த தேதி, அவங்களோட பெற்றோட விவரம், மேட்டிங்கோட மெத்தடு, எப்போ மேட்டிங் பண்ணியிருக்காங்க, எப்போ குட்டி பிரிச்சிருக்காங்க, எத்தனை குட்டி போட்டிருக்கு, எல்லாமே இவங்க வந்து தனியாக வந்து ஒரு என்ன சொல்ல ஒவ்வொரு நோட்டாக வந்து இவங்க ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்மகிட்ட காமிச்சாங்க என்ன ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த எந்தெந்த குட்டிகளும் விற்பனைக்கு போயிருக்கு, எது குட்டி விற்பனை ஆகலை, இதுலேருந்து மூத்த குட்டி ரொம்ப தெளிவான குட்டி, நல்ல வெயிட்டாக இருக்க குட்டியை வந்து அவங்க பண்ணைக்கு வைக்கிறது. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. நம்பர் எழுதினோடனே சீரியல் நம்பர் அப்படியே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எழுதினோடனே அடுத்து வந்து மேல் ஃபீமேல் இருக்கும், அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அடுத்து அப்பா இருப்பார், அடுத்து அம்மா, இது குட்டியோட அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கும். அதை நான் காட்டுறேன், அப்புறம் புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா இது வச்சு இந்த நம்பர் போட்டால் தான் இதோட போர் ஃபாதர் போர் ஃபாதரில் பார்த்து இன்பிடிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பெரிய மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது மெயினாக இந்த நம்பர் போட்டாகணும். நம்ம முயலை மெயினாக வந்து பெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஃபார்ம் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அதனால் முயலை வந்து எங்கேயுமே நம்ம வந்து காயப்படுத்துனதே இல்லை. ஸோ இங்கே டேட்டு குத்த சொன்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பதட்டம், அதுக்கு வலிக்குமோ டென்ஷனோ என்னால் முடியல. என்னோடய வீடியோ என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தாலே தெரியும், நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஃபைனலாக அது டேட்டு குத்தணும், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதை கடந்து போகணும் இல்லையா, நிறைய விஷயம் கற்றுக்கணும். எல்லோரும் எல்லா டைப்பும் ரேபிட்டை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரி நம்மளும் போகணும், அது காலம்தான் வந்து நம்மளை கொண்டு போகணும். ஸோ இவங்க அந்த முயலுக்கான டேட்டூ பார்த்தீங்கன்னா எந்த ஆண் முயலுக்கும் எந்த பெண் முயலுக்கும் பிறந்தது. ப்ரீடிங் மெத்தடில் வந்து ஒரே பிளட் லைன் முயல் வந்து நம்ம இணை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபைனலாக நானும் அந்த ரேபிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதை குத்திட்டேன், டேட்டூ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இங்க் எடுத்து அதில் தடவுனாது அது வந்து கரெக்டாக பச்சை மாதிரி அமைஞ்சிருது. நம்ம எப்போ அதை காதை தூக்கி பார்த்தாலும் அதில் நம்பர்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறேன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தால் கிடைக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.